எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுற ஒரு யூடியூப் வீடியோ இது. ஆக்சுவலாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நான் இது சென்னை போயிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெயினில் வந்தேன். நம்ம ஊருக்கு வந்தேன். வந்துட்டு டயர்டாக இருந்ததுனால அப்படியே படுத்துட்டாச்சு. படுத்துட்டு பேக் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு, திங்ஸு அது இதுன்னு நேற்று சென்னை போகிறப்ப எங்கள் வீட்லேருந்து எடுத்துகிட்டு போன இட்லி பாத்திரம்லாம் அப்படியே தான் இருந்தது. அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டு நான் வந்தோடனே தூங்கியாச்சு. ஒரு மார்னிங் 4:30க்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து தூங்கிட்டு அப்புறம் ஒரு 11:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டு வீட்டில் அம்மா சாம்பார் சாதம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாம்பார் சாதமும் சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்கிட்டு இப்போ ஈவினிங் தான் எழுந்திரிச்சிட்டு சரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு வாய்ஸ் ஓவர் வீடியோ வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ இப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ நான் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் சும்மா ஏதோ ஃப்ளோவில் லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கேன், அதெல்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. கண்டென்ட் என்ன அப்படின்னா, நான் சென்னை போய்ட்டு ரிட்டர்ன் வரப்போ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் வந்து நாங்கள் போனோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் ஃபேன்சி கொஞ்சம் வாங்கினேன். ஸோ அதுதான் அவங்கக்கிட்ட நான் காட்ட போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா யூடியூப்பும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இதுதான் வந்து ஹோலாக வாங்கின மொத்தம் ஃபேன்சியும் அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும். இதுலேருந்து ஒன்று வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு பேங்கிள் எடுத்தது. நான் எடுக்கல, ஆக்சுவலி சிஸ்டர் எடுத்திருக்கா. என்னன்னே தெரியல, ரொம்ப வியர்டான பேங்கிள். இது வந்து மேனுஃபேக்சரே இந்த மாதிரி இன்டர் கனெக்டாக தான் இருக்குமா, இல்லை என்னன்னு தெரியல, எனக்கு புரியல. அது அப்புறமா நான் பார்த்து அவங்ககிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு க்யூட்டான ஒரு கிளிப்பு, அழகாக இருக்குல்ல அது, அந்த பன்னி கிளிப். இதுவும் வந்து சிஸ்டர் தான் எடுத்தது, நான் எடுக்கல. எப்போ இதெல்லாம் எடுத்தானே தெரியல. அப்புறம் இது நான் தான் எடுத்தேன். இந்த ஃப்ளவர் கிளிப் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பியல் நடுவில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் எடுத்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேர் பேண்ட். இது வந்து சிஸ்டர் தான் எடுத்தது, பட் நானே யூஸ் பண்ணுவேன். அவளோடது என்னோடது அவளோடது. அப்புறம் இது ஒரு ஜிம்கா. இது வந்து ஆக்சுவலாக அம்மா எடுத்தது, ஆனால் பயங்கர வெயிட்டு. என்னோடய காதுக்கு உண்மையாகவே பயங்கர வெயிட்டு. ஸோ அம்மாலாம் எடுத்ததுனால பிடிச்சிருந்தது, ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இது வந்து 256. இதோட ரேட் பேனல் வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இதோட கிளிப்பு இது நல்லா இருக்குல்ல. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு கிளிப். ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எது அதிகமாக இருக்கும்னா கிளிப்ஸ் தான் அதிகமாக இருக்கும். கண்டபடுற கிளிப்ஸாக எடுத்தாச்சு. அப்புறம் இது வந்து 4 ப்ரேஸ்லைட் பேங்கிள்ஸ் மாதிரி. இதில் வந்து இந்த 3 இது வந்து 36 நினைக்கிறேன். இது ரெண்டுமே வந்து 3 இது. பட் இது 4த்தையும் சேர்த்து ஒன்றா போட்டால் அது ரொம்ப ஒரு ஃபுல்லாக அப்படி குச்சு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது, அழகாக இருக்கும் அது போட்டாவே. ஸோ அதனால் எடுத்தது. அப்புறம் இது ஒரு ஜிம்கா, இதுவும் அம்மா தான் எடுத்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்கா, இதுவும் அம்மா தான் எடுத்தது. அந்த முன்னாடி வந்த அந்த க்ரீன் ரெட் ஜிம்கா மாதிரியே இது, ஆனால் இது வந்து 204 தான் இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளிப்ஸ், இதுவும் சுஸ்மி தான் எடுத்தது, சாம்சன்ட்டு. அப்புறம் இது பேங்கிள்ஸ். இது வந்து ஆக்சுவலாக அம்மாக்காக எடுத்தது. சிம்பிளாக வந்து டெய்லி வியருக்கு வந்து இது ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி இது எடுத்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிப்ஸ், இதுவும் சிஸ்டர் தான் எடுத்தா, பட் நானும் யூஸ் பண்ணிப்பேன். இது நான் எடுத்தது, இது அம்மாவுக்காக எடுத்தது. அப்புறம் இன்னொரு இதே மாதிரியே உள்ளது குட்டி சைஸில் வந்து இது எனக்காக எடுத்துக்கிட்டது. இந்த ஸ்டோன்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து கோல்டன் பிளேட் நல்லா இருந்தது. இப்போ சிங்கிள் வேராக போட்டு சாரீஸ் வியர் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படினால எடுத்தது. இது சிஸ்டர் தான். இந்த மாதிரி பொம்மை போட்டதுன்னா ஒன்று எடுத்துருவா. அந்த சென்டரில் இருக்கிறது ரிங்கா. அப்புறம் இது நான் எடுத்தேன். இது வந்து சாரீ வியருக்கு நல்லாயிருக்கும், ஸோ அதனால் இது எடுத்தது. அதனால் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து நானே எடுத்துக்கிட்டேன். இது ஆக்சுவலாக ஒன்று வச்சுருந்தேன், அது முடியில் போட்டு நல்லா மாட்டி நல்லா அது உடஞ்சிருச்சு. சரி, என் முடி வந்து நிறையா இருக்கா இல்லை கிளிப்பு சின்னதாக எடுத்துட்டேனான்னு தெரியல. ஸோ இந்த தடவை கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டது. அப்புறம் வந்து 4 கீ செயின். இது வந்து சிஸ்டர் தான் எடுத்தா, என்னமோ ஸ்கூல் பேக்கில் வந்து மாட்டிப்பாள்.
நெக்ஸ்ட்டு ஒரு கிளிப் எடுத்தாச்சு. இந்த கிளிப்பும் வந்து அந்த 2 கிளிப்புமே 2மே ஒரே 3மே வந்து ஒரே ரேட் தான். ஸோ அதோட இதையும் அடிச்சிட்டேன் எங்கேயோ. அப்புறம் இந்த தோடு வந்து அப்படியே டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு கிளிப் எடுத்து, அப்புறம் ஒரு 2 ஹேர் பேண்ட் எடுத்து, அப்புறம் நெக்ஸ்ட் மெஹந்தி எடுத்தேன். ஆக்சுவலி ரெட் கோன் அதுக்கு டிசைனுக்காக அதுலேயே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி கிளிப்ஸ், அப்புறம் தோடு, தாடி அது வந்து பொட்டா ஆமாம் பொட்டு, அப்புறம் 2 டால்ஃபின் தோடு, அப்புறம் ஒரு குட்டி கிளிப். இது வந்து ரூ. 5 ஆக்சுவலாக. இது வந்து சும்மா முடி எடுத்து குத்திக்கலாம், ஸோ அதுக்காக எடுத்தது. அப்புறம் இது ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான். ஸ்டிக் பென், பெலிக்கான், ஒயிட்னர், டேப்பு, அப்புறம் டைரி. இது மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி நான் டைரி எழுதுவேன், ஸோ அதுக்காக எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் இது வந்து ஹேருக்கு போட கொண்ட ஊசி. ஸோ நம்ம நிறைய வுட்டில் எடுத்துருந்தேன், அதெல்லாம் உடஞ்சிருது ஈஸியாக. ஸோ உடையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மெட்டல் டைப்பில் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நான் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். என்ன மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். பாய்.